திமுக ஆட்சிக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? ஐயோ அதுல 1% கூட நான் போட மாட்டேன். எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு. இப்போ திடீர்னு அறிவிப்பாங்க, அடுத்தவங்க வந்து பேச முடியாம இருக்கிறதுக்கு 5000 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? 1000 ரூபா கொடுக்குறாங்களோ என்னமோ அது சரி. யாரும் முன்னணிக்கெல்லாம் அனுப்பிச்சுவாங்க, கமெண்ட்டுங்க ஒழுங்கான காசு தர மாட்டாங்க. எப்படியும் மாற போகுது, கண்டிப்பாக நடக்கும். அது மாறுறது உறுதி தான். நம்ம தலைவர் பொறுத்து என்ன பேசுகிறாங்க அண்ணாமலை பொறுத்து? அதெல்லாம் ஒன்றும் பேசலை. இல்லை நல்லவர் என்ன சொல்ல நல்லா தான் சொல்கிறாங்க. நயினா நாகேந்திரன் கரெக்டாக புட்டு சொல்கிறான். 100 நாள் வேலைக்கு 125 சொல்லலை, இவங்க ஆளுங்களுக்கே வேலையை கொடுத்து அந்த காசை இவங்கள வாங்கிக்கிறாங்களாம் காசு பேத்துக்கு. அப்படி இந்த மாதிரி திருத்தலமெல்லாம் யாரும் ஒத்துக்குவா? தப்பு தானே? ஆமாம், இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் அந்த ஒன்று வேலை. அதனால அவன் சொல்கிறான் 60% நான் 60% நான் தரேன், நீ 40% கொடு அப்படிங்கிறான். நீ குடும்பத் தலைவர் 1000 ரூபா கொடுப்பா, போடி கொடுத்துட்டே இருப்பானா போடி? வெளி மாநிலத்துக்கு செய்யறோம்ல, இங்கேயே செய்யலாம். நேரத்துலேயே தீவிரத்தை அனுப்பிச்சு போகணும். அனுப்பிச்சு போனாலும் வாங்க முடியும். இடப்ப 4 வருஷம் வாங்கினார்ல, பல கோடி வாங்கியிருக்காங்க. சொல்கிறாங்க நயினா நாகேந்திரன் 4 வருஷத்தில் காலில் கொடுக்குறாப்புல கையில் பிடிக்கிறாப்புல எதிர்க்க முடியும். நமக்கு மக்களுக்கு நல்ல கொடுத்தாங்கன்னு கொடுக்குற மாதிரி இருந்தால் நேரம் அறிவிச்சிருப்பாங்க, பணம் வந்திருக்கும். வந்துருக்கான் சொல்லிட்டீங்க, அவங்க என்னைக்கு அறிவிக்கலாம் அவங்களுக்கு தருவாங்களா? ஆமாம், பணம் இல்லை, பணத்துக்கு என்ன சொல்கிறேன், பணம் இல்லை. கொடுக்குற மாதிரி இருந்தால் நேரம் வந்திருக்குமே, சொல்லியிருக்கணும். ஆமாம், எடப்பாடி கொடுக்க மாட்டாரு, சொல்லுவாங்க. அது ஒன்றாலும் கொடுக்குற மாட்டேங்கிறாங்க. எப்படியோ கொடுத்தாலும் நாம் தான் கட்டி ஆகணும். நம்ம தலையில் கட்டணும். ஆமாம், நம்மளே தான். நம்ம 2000 வாங்கிட்டோம்னா ஒரு 10,000 ரூபா கட்ட வேண்டியது வந்துடுவாரு. கரெக்டாக சொல்கிறாரு, விளக்கமாக சொல்கிறாங்க. இந்த பணமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. 100 நாளைக்கு 125 செஞ்சாங்களா மோடி? 60% நீ கூட 40% நான் தரேன்னு சொன்னாங்கல்ல. இவங்களால வந்து அவங்க ஆளுங்களுக்கே வேலையை கொடுத்து பாதி பேர் இவங்கள எடுத்துக்கிறாங்க கொடுத்த காசை. அது என்னாச்சு? 100 நாள் வேலை 175 நாள் பண்ணாங்க. அது எது சரி, எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க? 60% வந்து மோடி தர்றது, 40% இங்கே மாநிலம் தர்றது. ஓ, இவங்க தரணும். அது பண்ணுறாங்க, அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. நியாயமா செஞ்சீங்கன்னா அனுப்பிச்சு போவாங்க. நீங்க கண்ணை முடிச்சு உள்ள போடுறதே பாக்குறேன். கம்பெனிங்களோட தான் ஆம்பளைங்கள ஓட்டு இல்லையா? அதான் போட்டாங்க. எவ்வளவு ஓட்டு வெளியே தமிழ் தெரியுங்களா? லட்சக்கணக்கில் போயிருக்கு. 90 லட்சம், இந்த 90 லட்சம் 9 லட்சம். இவ்வளவுக்கு பாரத் அன்னை வாழ்க.